ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சடனாக விடாமுயற்சி படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து செம்மையாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் இது ரொம்ப ஹாப்பியான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இன்கேஸ் ஆடியோ லான்ச்சே நடந்தாலும் நம்ம தலை அஜித் சார் வரமாட்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே, தலை அஜித் சார் வரலனாலும் த்ரிஷா மேம் அண்ட் அர்ஜுன் அண்ட் ஆரவ் மகிழ் திருமணி அப்படின்னு இவங்க எல்லாம் வந்து படத்தில் நடந்த செம்மையான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. நம்ம தலை அஜித் சார் கூட ஒர்க் பண்ணதை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வரும் அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது இப்போ வரைக்கும் கன்ஃபார்மான நியூஸாக கிடைக்கல. லைக்கா சைட்ல இருந்து அப்படி ஒரு நியூஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணா ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா லைக்கா சைடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ப்ரொடியூசர் சைடு அப்படின்றதுனால அவங்களோட எல்லா படத்துக்கும் ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்லாம் நடக்கும். ஸோ நம்ம விடாமுயற்சி படத்துக்கும் நடக்குமா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா அனிருத் சைட்ல இருந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டதுக்கு அனிருத் சைட்ல இருந்து என்ன மாதிரி ஆன்சர் வந்திருக்குன்னா, ஆடியோ லான்ச் வைக்கிற மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா நான் அங்க லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். ஸோ நானும் என்னோட பாட்டை அங்க ரிலீஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், ஆடியோ லான்ச்சுக்கு அவரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் இந்த நியூஸை இப்ப சோஷியல் மீடியால நிறைய சினிமா ட்ராக்கர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்படி ஒரு ஈவென்ட்ன்றது நம்ம ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய கனவு தான். ஏன்னா அஜித் சாரோட படத்துக்கு எந்த ஒரு படத்துக்கும் ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லான்ச் அப்படின்னு எந்த ஒரு ஈவென்ட்டும் நடந்தது இல்ல. லைக்கா சைடு அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு எதிர்பார்ப்பே பெருசா வைக்கிறாங்க நம்ம ஃபேன்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் நம்ம படத்துக்கு ஆடியோ லான்ச் நடந்தா நீங்க எவ்வளவு ஹாப்பின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.